கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? கர்த்தர் நம்மை எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் அறியும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கிறது அல்லவா? கர்த்தர் நம்மை எப்படி வழிநடத்துகிறார் அதை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த தொடரில் நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அதை நீங்கள் நிறைய பேர் இப்போ புதுசாக வந்தீங்கன்னா அந்த தொடரை பின்ன உள்ள வீடியோவில் நிறைய பாருங்கள். நம்முடைய கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார், நம்முடைய கர்த்தர் நமக்குள்ளே எப்படி இருக்கிறார், நம்ம வழிநடத்துகிற விதத்தில் அறியும் பொழுது நம்முடைய நாவு எந்த அளவுக்கு கர்த்தரை நோக்கி வார்த்தைகளை நன்றியாக சொல்லுகிறது, இப்படி ஏகப்பட்ட விதமான சப்ஜெக்டில் நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் மிக முக்கியமான கர்த்தர் நம்ம எப்படி வழி நடத்துகிறார், ஒரு வார்த்தையை கொண்டு நம்முடைய உள்ளத்தில் எப்படி விதைக்கிறார் வார்த்தை என்று கொண்டு தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சில நேரத்தில் நமக்கு சில விஷயங்கள் புரியாது, அப்படி தானே? அப்போ நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட போய் கேட்போம், ஐயோ இது எப்படி அப்படின்னு. அவங்க ஆலோசனை கொடுத்து நமக்கு அதை ஒரு வழி நடத்துவாங்க. அப்படித்தான் தேவன் உங்களுக்கு வார்த்தையை கொண்டு அவர் வழி நடத்துகிறார். எப்படி ரட்சிப்பு உண்டானது, எப்படி உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்க போகிறது, எப்படி வந்தது என்று சொல்லி உங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அப்படித்தான் அவர் வழி நடத்துகிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலேயே பாருங்களேன், பிள்ளைகளுக்கு நம்ம கொஞ்சம் அது வளர 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 எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், பெரியவங்களுக்கு எப்படி உபயோக பண்ணணும், நாவலை எப்படி வார்த்தை உச்சரிக்கணும், பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸு கூட பேசும்போது எப்படி பேசணும், இப்படிலாம் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு தகப்பனாக இருந்து நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் நம் பரமபிதா நம்மளை இந்த பூமியில் வைத்தவர் தேவன். நம்மளுக்கு அவருடைய நோக்கத்தை நம் மூலமாக நிறைவேற்றுகிற இந்த தேவன் நம்மை கைவிடுவாரா? நம்முடைய என்ன அளவுக்கு அவருடைய விருப்பம் சித்தம் நம் மேல் வைத்திருக்கிறார் என்றால் அவர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார் அல்லவா? அவருடைய ஆவியை நம் மேல் வைத்து நம்மை ஜீவ காற்றை நம்ம மேல் ஊதி இந்த பூமியிலே நமக்கு ஒரு உயிரை கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய நோக்கமும் சித்தமும் நிறைவேற இந்த பூமியிலே நடைபெற வேண்டும் என்று தான் அவர் வைத்திருக்கிறார். ஆகையால் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது அவருடைய வழிநடத்தலை நாம் அறிந்து கொள்ளலாம். பாருங்கள், இதோ உன் ரட்சிப்பு உனக்கு ரட்சிப்பு வருகிறதுப்பா, உனக்கு வருகிறது. எப்படி வருகிறது? கிறிஸ்துவின் மூலமாக வருகிறது. சில பேர்களுக்கு தெரியலாம், ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க இல்லையா? நீங்கள் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எங்கேயோ கடந்திருப்பீங்க. ஆனால் சில நேரத்தில் காதில் விழுந்திருக்கும் சில வார்த்தைகள், பிரசங்கியார் சொல்லியிருப்பாங்க, சில புக் எடுத்து படிச்சிருப்பீங்க, வேத புக்குங்களை எடுத்து. இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்த ஆவின்னு சொல்லியிருப்பார், அது உங்களுக்குள்ளே வந்திருக்கு. இதோ அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் கொடுக்குற பலன், அவருக்குள்ளே கொடுக்குற கர்த்தர், அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது. அவர் செய்கிற பிரதிபலன் எல்லா விதமான நன்மைகள் எல்லாம் அவர் முன்பாக வருகிறது என்று சொல்லுங்கள். பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு முன்பாக வருகிறது. எப்படி? நீங்கள் ரட்சிக்கப்படும் போது உங்களுக்கு என்னெல்லாம் வருகிறது பாருங்கள். அவர் அருளும் பலன். ஒருத்தனுக்கு பலன் அப்படின்னா புஷ்டி பலன் இல்லை, எல்லா விதத்திலுமே பலன். அவன் பண பலன், ஆரோக்கியமானது, குடும்ப பலன், சந்தோஷம், உற்றார் உறவினர்கள், ஏகப்பட்ட விதமான ஒரு பலனான இது கொடுக்குறார். எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஒரு ஆசீர்வாதம் ஒரு பலன் போல அந்த பலனை கொடுக்குறார். மீண்டும் சொல்கிறேன், புஷ்டியாக இருக்குது, பல்வான் இருக்குது, பலன் இல்லை. மற்ற காரியத்தில் நீங்கள் எல்லாத்துலேயும் அன்பு, ஆசீர்வாதம், சமாதானம், கிருபை, சரீர பிரகாரமானது, பொருளாதாரத்தில் எல்லா விதத்திலும் நீங்கள் பலனாக இருக்கணும். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொண்டு வருகிறார். அவர் அருள்கிறார் உங்களுக்கு. அவர் செய்யும் பிரதிபலன், அது கொடுக்குற அந்த பிரதிபலன், அவர் கொடுக்குற அந்த காரியம் அவர் செய்கிறார். நான் உனக்கு முன்பாக கொண்டு வருகிறேன், இதெல்லாம் உனக்கு நான் தர்றேன், ஒரு பேக்கேஜ் மாதிரி உனக்கு தருகிறேன்னு சொல்லி அவர் வாக்கு கொடுக்குறார். பாருங்கள், இந்த மாதிரி தான் அவர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேடி வந்து வார்த்தைகளை கொண்டு உங்களை வழி நடத்துகிறார். இதெல்லாம் நீங்கள் கேட்கணும். கேட்கும் பொழுது தான் தெரியும், ஆகா, என் தேவன் என்னை ரட்சிக்கிறாரா, அவர் ரட்சித்து எனக்கு பலனை கொடுக்குறாரா, அவர் பிரதிபலனை எனக்கு தருகிறாரா, இதெல்லாம் எனக்கு தருகிறார் என்றால் அவர் எந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறார் பாருங்கள். அவர் இந்த அளவு வருகிறார் என்று சொல்லுங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவர் கொடுக்குறார். ரட்சிப்பின் படும்போது உங்களுக்கு அந்த காரியத்தை எல்லாம் அவர் ஒரு பேக்கேஜாக கொடுக்குறார். ரட்சிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? நம்ம அவர் மூலமாக, அவருடைய சிலுவின் மரணத்தின் மூலமாக அதில் ஆதாம் இழந்த அனைத்து ஆசீர்வாதம் இப்போ நமக்கு மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்குள்ளே இப்போ இருக்கும். கிறிஸ்து நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி அவர் ஆசீர்வாதத்தின் தகப்பனாக நமக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் இந்த ஆசீர்வாதத்தை பலனையும் பிரதிபலனையும் எல்லாம் தருகிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்க. நீங்கள் சோர்ந்து போங்க. கர்த்தர் இப்படி தான் ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்துகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை
ஆசீர்வதித்திருக்கிறார்.